Hi student, this is plus one chemistry video, English medium. Okay, now we can see the unit 1. Okay, the heading is basic concept of chemistry and chemical calculation. Okay, இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக்னு. ஓகே, ஸ்டாக்கியோமெட்ரிக் பற்றி ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்டாக்கியோமெட்ரிக் பேஜ் நம்பர் 12 இருக்குது கண்ணு. ஓகேவா, ஸ்டாக்கியோமெட்ரிக் மீன்ஸ் என்னது? பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அதனோட டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்க்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அதில் பாருங்கள், போல்டு ரட்டில் எழுதியிருக்கேன். ஸ்டாக்கியோமெட்ரிக் கிவ் த நியூமரிக்கல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் ஏ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகேவா, திஸ் டெஃபினிஷன் இஸ் நோன் அஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்க்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக்? ஓகேங்களா ஸ்டூடெண்ட், கவனிச்சுக்கோங்க. பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதனோட கால்குலேஷன் பார்ட் நம்ம பார்த்துருப்போங்கன்னு. ஓகே, இது ஏற்கனவே ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அட்டைன் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டாக்கியோமெட்ரிக். இதில் எக்ஸாம்பிள் 1 and 2, 3 இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டாங்கன்னு ப்ரீவியஸ் வீடியோவில். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷினுக்குன்னு. ஓகேவா, ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னாவே பேலன்ஸ் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டட் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கன்வெர்டட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பார்ட் போடலாங்கன்னா ரொம்ப ஈஸியானதாக. அது ஏற்கனவே 3 சம்ஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 4th சம்முக்கான கீழே பாருங்கள், 4th சம் எழுதியிருக்கு. ஓகேங்களா, ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஹவு மச் வால்யூம் ஆஃப் குளோரின் இன் ரெக்கையர்ட் டு ஃபார்ம் 11.2 L of HCl at 273 Kelvin and 1 atmosphere pressure அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணு. ஓகே, இதனோட பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் HCl. ஓகேங்களா, இப்போ கொஷினில் இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 11.2 மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 11.2 L of HCl, 273 Kelvin and 1 atmosphere. என்ன கொஷின் கேட்குறாங்க? ஹவு மச் வால்யூம் ஆஃப் குளோரின் இஸ் ரெக்கையர்டு. ஓகே, டு ஃபார்ம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.2 லிட்டர் ஆஃப் HCl. ஃபஸ்ட்டு HCl எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. H2 + Cl2 gives 2HCl. அந்த G அப்படிங்கிறது கேஸ் கண்ணு. இதில் எவ்வளோ மோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஹைட்ரஜன் 1 மோல் கண்ணு, Cl2 1 மோல். இந்த HCl எவ்வளோ மோல்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மோல்ஸ். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பாட்டு போடலாங்கன்னு. இது ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஏற்கனவே நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு 3 சம் பார்த்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி மாடல் சம் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஆஸ் பர் த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் அண்டர் த கிவன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள், அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 2 moles ஆஃப் HCl, 1 mole ஆஃப் குளோரின் கேஸ். ஓகேவா, இப்போ 2 moles ஆஃப் HCl வேணும் அப்படின்னா நம்மளுக்கு 1 mole ஆஃப் குளோரின் கேஸ் வந்து ரெக்கையர் பண்ணு. அப்போ அது நம்மளுக்கு 44.8 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் 44.8 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 moles ஆஃப் HCl. ஓகே, இப்போ நம்ம லிட்டரில் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களா 22.4. ஓகேவா, 22.4ன்னு 2 மோல்ஸுக்கு கால்குலேட் பண்ணோம். நம்மளுக்கு அப்போ 44.8 லிட்டர்ஸ் கிடைக்குங்கன்னு. ஆனால் கொஸ்டின் ஏன் அப்படின்னா 2 moles ஆஃப் நம்மளுக்கு HCl அதனால். ஓகேங்களா, 1 மோலுக்கு 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னா இப்போ 2 மோல்ஸ்க்கு எவ்வளோ லிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? 48.4 லிட்டர்ஸ்க்குன்னு. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அதை நல்லா அன்லைன் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப அன்லைன் பண்ணேன். இது 1 மோல்க்குன்னு, இது 2 மோல்ஸ். நம்மளுக்கு 2 moles ஆஃப் HCl ஃபார்ம் ஆகுன்னு. இப்போ மறுபடியும் இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 11.2 லிட்டர்ஸுக்கு HCl ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ குளோரின் ரெக்கையர் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 22.4 லிட்டர் குளோரின். ஏன் இந்த 22.4 லிட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இது 1 மோல்க்குன்னு, அதனால் 22.4 டிவைடட் பை 44.8 கொடுத்துருக்காங்க. அது 2 moles ஆஃப் HCl. அப்போ 11.2 லிட்டருக்கு எவ்வளோ? இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குங்கன்னா அது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்கள்? 36 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின். குளோரினோட ஃபார்முலா என்னக்குன்னு Cl2 ஆர் ரெக்கையோடு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்கப்பா ஸ்டூடெண்ட். 11.2 லிட்டர் ஆஃப் HCl ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஹவு மச் வால்யூம் ஆஃப் குளோரின் இஸ் ரெக்கையோடு. வால்யூமில் கேட்டனால நம்ம லிட்டரில் கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்கன்னு 5.6 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின்ஸ் ஆர் ரெக்கையோடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th சம்மு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான சம்மு, பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். கவனிங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள்.
ஓகே, இதில் நோட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் தி பர்சன்டேஜ். எதில் கால்குலேட் பண்ணணும்? பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் எலமெண்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டும் கால்குலேட் பண்ணணுங்கன்னு. ப்ரெசன்டின் எதில் ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் கார்பனேட். அந்த மெக்னீசியம் கார்பனேட்டோட ஃபார்முலாக்குன்னு MgCO3. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுலேயும் இன்னொரு கொஷின் கேட்டிருக்கேன். எப்படின்னா ஹவு மெனி கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேன் பி அப்டைன்டு பை ஹீட்டிங் 1 kg of 90% of pure magnesium carbonate. அப்போ ஹவு மெனி கிலோகிராம் வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு கேன் பி அப்டைன்டு கிடைக்கிது. எப்போ நம்மளுக்கு 1 kg எடுத்துக்கிறோம். அப்போ 90% தான் நம்மளுக்கு பியூர் மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 1 kg எடுத்துக்கிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் பியூரிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90%. ஓகேங்களா? அப்படி 90% பியூரிட்டி இருக்கக்கூடிய மெக்னீசியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிராம் கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேட்டட் ஆகுது ஆர் அப்டைன்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்கன்னு. அதெல்லாம் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மீதியெல்லாம் புரியும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட பர்சன்டேஜும் கேட்குறாங்க. எதில் அப்படின்னா மெக்னீசியம் கார்பனேட்டில் கண்ணு. ஓகேங்களா? இப்போ கீழே பாருங்கள் ஈக்குவேஷன்ஸ். MgCO3. MgCO3னா நேம் எனக்குன்னு மெக்னீசியம் கார்பனேட். இது டீகம்போஸ்ட் ஆகுது வென் ஆன் ஹீட்டிங். இட்ஸ் கன்வெர்ட் into MgO plus CO2. அப்போ MgCO3 ஹீட் பண்ணினா தாங்கன்னு MgO plus CO2ன்னு கன்வெர்ட்டட் ஆகும். MgO அப்படிங்கிறது மெக்னீசியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? கீழே பாருங்கன்னு 84 கிராம்னு கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் பண்ணுற. அது 84 கிராம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள் எழுதியிருப்பாங்க அவங்களே. அது எப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் 16 இருக்குது கண்ணு. மேலே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? MgCO3 எப்படி 84 கண்ணு. Mg அப்படின்னா மெக்னீசியம் கண்ணு. ஓகேங்களா? மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் 12பா. ஓகே, அதனோட மாஸ் நம்பர் வந்து 24. அந்த 24 தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஒரே ஒரு மெக்னீசியம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் கண். ஓகேங்களா? கார்பனோ எழுதுகிறேன் பாருங்கள். கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, பட் மாஸ் நம்பர் வந்து 12. அந்த 12 தாங்க நீங்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பருக்குன்னு 8, பட் மாஸ் நம்பர் வந்து 16. அந்த 16 எழுதியிருக்காங்கன்னு. இப்போ 3 ஆக்சிஜன் அப்படின்னால 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84 கிராம் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எப்படி நம்மளுக்கு மெக்னீசியம் கார்பனேட் வாட் ஆர் தி மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 84 கிராம் மோல் இன்வர்ஸ்கன்னு. இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். கீழே பாருங்கள், கீழே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க 84 கிராம் மோல் இன்வர்ஸ் மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? 84 கிராம். இங்கே 84 கிராம் ஆஃப் மோல் இன்வர்ஸ். மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் இஸ் 84 கிராம் மோல் இன்வர்ஸ். ஓகேங்களா? 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் கண்டெய்னிங் 24 கிராம் ஆஃப் மெக்னீசியம். ஓகேங்களா? இந்த 24 கிராம்ங்கிறது மெக்னீசியத்தோட அட்டாமிக் மாஸ். ஓகேங்களா? அப்போ 100 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் கண்டெய்ன். ஓகேங்களா? அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி என்ன டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24 கிராம். ஓகேங்களா? 24 கிராம் ஆஃப் மெக்னீசியம் இது சிங்கிள் எலமெண்ட். ஓகேங்களா? 84ல் டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28.57 கிராம் மெக்னீசியம் கிடைக்கிறது. இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீசியம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ MgCO3ங்கிறது மெக்னீசியம் கார்பனேட். மெக்னீசியத்துக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டேங்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்து கார்பனுக்கு. ஓகேங்களா? கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் கண்டெய்னிங் 12 கிராம் ஆஃப் கார்பன். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. 12 கிராம் ஆஃப் கார்பன் வந்து 1 தாங்கன்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா அதனோட பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த 84 கிராம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படி டேரெக்டாக சம்முக்கு போகலாம். அங்கே 12 கிராம் ஆஃப் கார்பன் கொடுத்துருக்காங்க. இப்போ 84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டில் 12 கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ அதனோட பர்சன்டேஜ் 100ல் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதனோட வேல்யூ டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடையாது? 14.29%. தட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த கார்பன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் த ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணணுங்கன்னு. ஓகேங்களா? கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
இங்கே கொடுத்துருக்காங்கிறது மார்க் பண்ணுற மாதிரிங்க. 84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் கண்டெய்னிங் 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ நம்ம அதில் வந்து 100 கிராமுக்கு கால்குலேட் பண்ணுங்கன்னு. அப்போ இது அதே மாதிரி தான் நம்மளுக்கு பாருங்கள் 44 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க, 80 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டில் இருக்குது. எப்படி 48 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16 கன்று. அப்போ 16 × 3 வந்து 48. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் வந்து 3 இருக்கும் கன்று, அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால தான் 48. அப்போ 48 டிவைடட் பை 84 × 100. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கண்ணு கிடைக்குது? 57.14 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கண்ணு. தட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஆக்சிஜன். அப்போ நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு மெக்னீசியத்துக்கு, அதுக்கப்புறம் கார்பனுக்கு, அதுக்கப்புறம் ஆக்சிஜனுக்கு கண்ணு. இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். இதெல்லாம் சிங்கிள் எலமெண்ட்ஸுக்கு இன் கார்பனேட். எந்த கார்பனேட்டில்? மெக்னீசியம் கார்பனேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுதான் மெயின் கால்குலேஷனுங்கன்னு. ஆஸ் பர் தி ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் 84 கிராம் ஆஃப் 100% பியூர் MgCO3 ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது. கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 kg தான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் 90% பியூர் MgCO3 கிவ்ஸ் அப்படின்னா இப்போ 44 கிராம். இது 100% கண்ணு, 100%ல் இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. அப்போ நம்மளுக்கு 90% எவ்வளோ அப்படிங்கிறது கீழே கொடுத்துருவோம். அப்போ 44 ஓகேவா டிவைடட் பை 84 × 100%. ஓகேங்களா? இப்போ 90% மல்டிப்ளை பண்ணுறோம் இன்ட்டு 1000 கிராம். இந்த 1000 கிராம்ங்கிறது 1 kg கண்ணு. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்தது. ஓகேங்களா? அப்போ இந்த 90% உனக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த 90% 1000 கிராமும் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்தது. அப்போ அதுலேருந்து நம்ம எவ்வளோ 1 kgல நம்மளுக்கு ஹவு மெனி கார்பன் டை ஆக்சைடு இஸ் அப்டைன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ணு. ஓகேங்களா? இப்போ அது எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 471.43 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் நம்ம எது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கண்ணு. ஓகேவா? அப்போ கிராம் டு கிலோகிராம். ஓகேவா? கிராம்லேருந்து கிலோகிராம் மாற்றணும் டிவைடட் பை 1000. ஓகேங்களா? டிவைடட் பை 1000 ஆர் இப்படி எழுதுனாங்கன்னு 10⁻³ ஓகேங்களா? அப்போ கிராம் டு கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதாங்கன்னு ஃபைனல் ஆன்சர். ஓகே, 0.471 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்ணு. இது இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ் சம் ஆர் 3 மார்க்ஸ் சம்ஸில் கேட்பாங்கன்னு. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுன்னு ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் கண்ணு. ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன். நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டிங் ரியேஜன். ஓகேங்களா? ரியேஜன் பேஜ் நம்பர் 17. ஓகேங்களா? லிமிட்டிங் ரியேஜன்னா என்ன, எக்ஸஸ் ரியேஜன் என்னன்னு இந்த டாப்பிக்கில் பார்க்கலாங்கன்னு. கீழே பாருங்கள் பேஜ் நம்பர் 70ல் ஆஸ் பர் த ரெசிபி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்குங்கன்னு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் ஆஸ் பர் த ரெசிபி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தாங்கன்னு. ஓகேங்களா? இது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ரிக்கு ஹெட்டிங்கில் 1 கப். ஓகேவா? 1 கப் வந்து நம்ம ரவா எடுத்துக்கிட்டோங்கன்னு. ஓகேங்களா? அதுக்கு வந்து 2 கப் வந்து சுகர் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இது 1:2 ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சப்போஸ் இப்போ இந்த 1 கப்பு நம்மளுக்கு ரவா எடுத்துக்கிட்டோம், 2 கப் சுகர். ஓகேங்களா? அதில் நம்மளுக்கு எவ்வளோ கப் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கப் கேசரி வந்து கிடச்சிதுக்கண்ணே. இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் கொஷின்லேயே அவங்களே ஆன்லைன் பண்ணுற பாருங்கள் 8 கப்பு. ஓகேங்களா? சுகர் எடுத்துக்கிறாங்க, அதை ஆன்லைன் பண்ணிக்க, அதுதான் மெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 கப் ரவா தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவைலபிள் நம்மளுக்கு எவ்வளோ கேசரி கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 கப் கேசரி கிடைக்குங்க. 18 கப் கேசரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ. இப்போ இதை கான்செப்டை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கப் ரவா எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? 3 கப் ரவா வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து 6 கப் சுகர் இருந்தால் போதுங்க. ஏன்னா 1 கப் ரவாவுக்கு 2 கப் சுகர் இருந்துச்சுன்னா இங்கே எடுத்துக்கிட்டது 3 கப். அப்போ 6 கப் சுகர் இருந்தால் போதுங்கன்னு. ஆனால் நம்ம எவ்வளோ கப் எடுத்திருக்கோம்? 8 கப். அப்போ இந்த 8 அப்படிங்கிறது எக்ஸஸ் ரியேஜன் கண்ணு. ஓகே, எக்ஸஸ் ரியேஜன் ஸ்டூடெண்ட். அப்போ எக்ஸஸ் மீதி இப்போ 6 கப் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி ரிமைனிங் எவ்வளோ கப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கப். ஓகே, 2 கப் சுகர்ஸ் இருக்குங்கன்னு. அவங்க இதை பேஸ் பண்ணி தாங்கன்னு
இந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2 கப் சுகர் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ராவே கேசரி வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜன் வந்து ரவா கண்ணு, ஓகே, எக்ஸஸ் ரியேஜன் வந்து சுகர். அதை தான் இந்த கான்செப்டில் கொடுக்குறாங்க. பாருங்கள், இப்போ படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். 8 கப் சுகர் அண்டு 3 கப் எடுத்துக்கிறாங்க கண்ணு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கப் கிடைக்கிது அப்படின்னு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரெக்கையர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கப் ரவா அண்டு 6 கப் சுகர். ஓகே, 18 கப் கேசரி நம்மளுக்கு அப்டைண்ட் ஆகுங்க. இப்போ இந்த ரிமைனிங் 2 வந்து எக்ஸஸ் சுகருக்குன்னு. ஓகேங்களா? ஓகே, அந்த வி கெனாட் மேக்னு நம்ம மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? மோர் குவான்டிட்டி ஆஃப் கேசரி. ஓகேவா? ஓகே, மீதி கீழே பாருங்கள். இப்போ அன்லைன் பண்ணிங்க. அப்போ ரவா இஸ் லிமிட்டிங் ரியேஜன். அன்லைன் பண்ணிங்க. ரவா இஸ் லிமிட்டிங் ரியேஜன், லிமிட்டிங் குவான்டிட்டி ஆஃப் கேசரி இன் திஸ் கேஸ். இதே மாதிரி அனதர் ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர். ஓகேங்களா? சல்ஃபர் ரியாக்ட் வித் 12 moles ஆஃப் ஃப்ளூரின். ஓகேங்களா? எவ்வளோ மோல்ஸோட ரியாக்ட் ஆகுது? 12 moles. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட் கிடைக்கிதுக்கண்ணு. சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்ணு. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்க கண்ணு, அன்லைன் பண்ணுறீங்க. சல்ஃபர், ஓகேங்களா? சல்ஃபர் ப்ளஸ் 3. இதில் வந்து சல்ஃபர் வந்து 1 mole கண்ணு, ஃப்ளூரின் வந்து F2 அப்படின்னா ஃப்ளூரின், இதில் 3 moles எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 1 moles ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட் கிடச்சிருக்கு. எஸ் அப்படின்னா சல்ஃபர் கண்ணு, ஹெக்ஸா அப்படின்னா 6, ஃப்ளூரைட் அப்படின்னா F கண்ணு. ஓகே, அதை சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்க கண்ணு. இது நெக்ஸ்ட் பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த பேராகிராஃபில். ஓகேங்களா? நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி 1 mole of sulfur react with 3 moles of fluorine to form 1 mole of sulfur hexafluoride. அதாங்கன்னு எஸ் ப்ளஸ். ஓகேவா? ஃப்ளூரின் வந்து எத்தனை மோல்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 3 moles. இது வந்து 1 mole கண்ணு. இப்போ நம்மளுக்கு கிவ்ஸ் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கவனிங்க. எஃப் வந்து நம்மளுக்கு 6 கண்ணு, 3 × 2 6. அப்போ SF 6. அப்போ நம்மளுக்கு இது 1 mole கிடைக்கிது கண்ணு. ஓகேங்களா? அப்போ 1 mole ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைடுக்கு நம்மளுக்கு 1 mole ஆஃப் சல்ஃபர், 3 moles ஆஃப் ஃப்ளூரின். இது எது லோயஸ்ட் நம்பர் 1. அப்போ இதுதாங்க உங்களுக்கு லிமிட்டிங் ரியேஜன். இந்த எக்ஸஸ் ரியேஜனுங்கிறது 3. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 3 moles ஆஃப் சல்ஃபர் எடுத்துக்கிறாங்க. அப்போ 3 molesனால் 3S எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதில் 9 moles ஆஃப் ஃப்ளூரின் எடுத்துக்கிறாங்க. அப்போ 9 moles அப்படின்னா F2 போட்டுக்கணுங்கன்னு. இதுதான் ஃப்ளூரின், இந்த இடத்துல நம்பர் 9 போட்டுக்கணும். இதுதான் 9 moles. அப்போ நம்மளுக்கு எப்படி 9 × 2 எவ்வளவு? 18. அப்போ SF6 போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்கள்? 3. அப்போ 3 × 6 எவ்வளவு? 18. அப்போ 9 × 2 எவ்வளவு? 18. 3S இருக்குதுக்குன்னு, இங்கேயும் 3S இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து, ஓகேங்களா, 1 mole சல்ஃபர், ஓகேங்களா, 3 mole ஃப்ளூரின். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 1 mole SF6 கிடைச்சதுக்குன்னு. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். அப்போ இது 1:3 ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ அடுத்தது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் எழுதுகிறேன். 3 moles சல்ஃபர் பட் 9 moles வந்து F2 கொடுத்துருக்காங்க. கிவ்ஸ் இதில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SF6 வந்து 3 moles. அப்போ நம்மளுக்கு இந்த 3 moles தான் நம்மளுக்கு. அப்போ இதுதாங்க லிமிட்டிங் ரியேஜன், இது வந்து எக்ஸஸ் ரியேஜன். ஓகேங்களா? அப்போ சல்ஃபர் வந்து லிமிட்டிங் ரியேஜன், ஃப்ளூரின் வந்து எக்ஸஸ் ரியேஜன். இதுதாங்க எனக்கு ஆன்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:3 ரேஷியோ தான். ஓகேங்களா? 1:3 ரேஷியோ. அப்போ 3 அதனோட 3 பார்ட் வந்து 9 கண்ணு. அப்போ கரெக்டாக நம்ம 1:3 ரேஷியோன்னு சொல்லலாம். இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா? இப்போ ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். இதை ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். அந்த 9 moles, 3 moles சல்ஃபர், ஓகே, டு கிவ் 3 moles ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட், இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ இந்த ரியாக்ஷனில் எது லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க? சல்ஃபர். அப்போ ஃப்ளூரின் இஸ் த எக்ஸஸ் ரியேஜன். ஓகேங்களா? இப்போ மீதி பாருங்கள், ரிமைனிங் 3 moles ஃப்ளூரின் கேன் ஆர் இன் எக்ஸஸ் அண்ட் டூ நாட் ரியாக்ட். அப்போ 3 moles எக்ஸஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ரியாக்டட் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதுதாங்கன்னு இந்த கான்செப்ட். ஃபஸ்ட் நம்ம இந்த கான்செப்ட் தான் படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு கப் கேசரி ஓகேங்களா, 2 கப் சுகர் எடுத்துக்கிட்டாங்கன்னா 6 கப் கேசரி கிடச்சிது. அப்போ 3 கப் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு 6 கப் சுகர் எடுத்தால் போதும். அதில் நம்மளுக்கு 18 கப் கேசரி கிடைக்கும். ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டது 18 கப் சுகர் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதில் எது எக்ஸஸ் ரியேஜன் அப்படின்னா சுகர் கன்று ஓகேங்களா. இந்த மாதிரி அடுத்து சல்ஃபர் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் லிமிட்டிங் ரியேஜன் பேஜ் நம்பர் 70 இருக்கிறது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், மேலே பாருங்கள். ஓகே, எர்லியர் வி லேர்ன் தட் திஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் கான்செப்ட் இன் யூஸ்ஃபுல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிங் தி அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் ஏ கிவன் கெமிக்கல் ரியாக்ஷன். அதை அட்டைன் பண்ணிங்க. அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்னு ப்ரிடிக்டிங் த ஓகேங்களா அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இன் கிவன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஓகேங்களா. இப்போ ஈஃப் ரியாக்ஷன் இதை அன்லைன் பண்ணி ஈஃப் ரியாக்ஷன் எப்படி கேரிட் அவுட் ஆகுது அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டி அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கணும் கண்ணு. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கலாம். எஸ் வந்து எடுத்துக்கிறோம், எஃப் வந்து 2 எடுத்துக்கிறோம். இதில் நம்மளுக்கு F6 கிடைக்கிது ஓகேங்க, F6 கிடைக்கிது ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 போடணும் கண்ணு ஓகே. அப்போ 3 × 2 எவ்வளவு 6. அப்போ ஃப்ளூரின் வந்து 6 இருக்குது, எஸ் வந்து 1 இருக்குது, கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். தட் இஸ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன், இட்ஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். இப்போ அடுத்தது பாருங்கள், அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸில் இருந்துச்சுன்னா ஓகேவா. அப்போ ரியாக்டன் கன்வெர்டர் இன்ட்டு ப்ராடக்ட் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு ப்ராடக்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி. வென் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் யூஸிங் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக், இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்க. நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னா அன்பேலன்ஸ் ஈக்குவேஷன். அப்போ அந்த மாதிரி குவான்டிட்டிஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஓகேவா. ரியாக்டன் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா ரியாக்டன் தட் பி கம்ப்ளீட்லி கன்சியூம்டு ஓகேவா. எவ்வளோ ரியாக்டன் கன்சியூம்டு ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்போ இட் லிமிட் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஓகேவா ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ் அண்ட் இஸ் கால்ட் அஸ் லிமிட்டிங் ரியேஜன். அதர் ரியேஜன் விச் இஸ் கால்ட் அஸ் எக்ஸஸ் ரியேஜன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு ஓகேங்களா. இப்போ இது சம்மில் நல்லது நான் தெரியும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷினில் கேட்பாங்கன்னு. வாட் இஸ் லிமிட்டிங் அண்டு எக்ஸஸ் ரியேஜன் எதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணி எழுதணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஈஃப் ரியாக்டன் இஸ் கேரிட் அவுட் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு வருங்க ரியாக்ஷன்ஸ். இப்போ வென் ரியாக்ஷன்ஸ் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். வென் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் இதிலிருந்து கண்ணு லாஸ்ட் வரைக்கும் ஓகேங்களா, இது வரைக்கும் மார்க் பண்ணணும். இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அண்டு எக்ஸஸ் ரியேஜென்ட் கண்ணு ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு கீழே பாருங்கள், இந்த பக்கம் பேஜ் நம்பர் 70 இந்த பக்கம் கார்னர் லாஸ்ட்டாக யூரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ணு. இதுலேயே நம்மளுக்கு எவால்வேட்டிவ் செல்ஃபில் ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பின்னாடி புக் பேக்கில் ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன நீட்டாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் சம்மு பார்த்துடலாங்கன்னு. இப்போ இதில் யூரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூரியாவோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதுல பின்னாடி படிக்கலாம். இந்த யூரியா இஸ் காமன்லி யூஸ்ட் அஸ் நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணலாங்கன்னு. இட் இஸ் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அமோனியா அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அமோனியோட ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் NH3 ஓகேங்களா. கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா வந்து CO2 ஓகேங்களா. கீழே பாருங்கள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதை அன்லைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கீழே பாருங்கள். அப்போ NH3 அப்படின்னா என்னக்குன்னு அமோனியா. இதில் 2 மோல்ஸ் எடுத்துக்கிறாங்க, இந்த 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து 1 மோல் எடுத்துருக்காங்க. அப்போ 1 மோல் ஆஃப் யூரியா கிடைக்கிதுக்கன்னு 1 மோல் ஆஃப் வாட்டர் கிடைக்கிது ஓகேங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஷின் கண்ணு. இல்லை அந்த 646 கிராம் ஆஃப் அமோனியா கொடுத்துட்டாங்க. அப்போ கேஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.144 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்க டு ஃபார்ம் த யூரியா. இப்போ இதை வச்சு தாங்கன்னு நம்ம சம் போடுறோம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும் பாருங்கள். இது பேஜ் நம்பர் 18 இருக்குதுன்னு அந்த மேலே கார்னரில் இருக்கும் பாருங்கள். இஃப் த என்டையர் குவான்டிட்டி ஆஃப் ஆல் ரியாக்டன்ட் இஸ் நாட் கன்சியூம்டு இன் தி ரியாக்ஷன் அப்புறம் விச் இஸ் த லிமிட்டிங் ரியேஜன். இப்போ கொஷின் ஃபஸ்ட்டு பேஜில் பேஜ் நம்பர் 70 கீழே கார்னரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பேஜில் கொஷின் கொடுத்துருக்காங்க கண்ணு. ஃபஸ்ட்டு கொஷின் அண்டு செகண்ட் கொஷின் ஓகே. செகண்ட் கொஷின் பாருங்கள். கால்குலேட் தி குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு அண்ட் அன்ரியாக்டட் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸஸ் ரியேஜன் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ யூரியா ஃபார்ம் ஆகிருக்கு, அதில் அன்ரியாக்டட் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸஸ் ரியேஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. யூரியா தான் நம்மளுக்கு எக்ஸஸ் ரியேஜன் ஃபார்ம்டு ரியாக்டன். அதில் எக்ஸஸ் ரியேஜனுங்கிறது கார்பன் டை ஆக்சைடுக்குன்னு. அப்போ அது எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம் ஓகே. இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஆல்ரெடி நம்ம எழுதுனது தான் ஓகேங்களா. இது மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல.
ஓகேங்களா, மறுபடியும் மார்க் பண்ணுற மாதிரி இதுதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். NH3 வந்து 2 மோல் எடுத்துக்கிறாங்கன்னு, கார்பன் டை ஆக்சைடு 1 மோல், யூரியா வந்து NH2CO NH2 தாங்கன்னு யூரியாவோட ஃபார்முலா. அது இல்லாமல் நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கிது. அப்போ அதனோட ஆன்சர் எழுதியிருக்காங்கன்னு கீழே பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். தி என்டையர் குவான்டிட்டி ஆஃப் அமோனியம் இஸ் கன்சியூம்டு இன் திஸ் ரியாக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேப்ல காலத்தை பார்த்தலாங்கன்னு, அப்போ தான் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கொஷினில் ஈக்குவேஷனில் பார்த்தோம்ல அந்த 2 மோல்ஸ் அப்படிங்கிறது அதுதான் இங்கே 1 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது 2 ரியாக்டன் கண்ணு. இதில் யூரியா அண்டு H2O வந்து ப்ராடக்ட். ஓகேங்களா, இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது இந்த கொஷினில் மேலே கொடுத்துருக்கிறது கண்ணு. ஓகேங்களா, பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும். இதில் தான் அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு இதில் தான். ஓகேங்களா, இதில் 2 மோல், இதில் 1 மோல், இதில் 1 மோல், இதில் 1 மோல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே வந்துருங்க. இப்போ டேப்ல காலத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் அலௌடு டு ரியாக்ட் அப்படிங்கிறது n மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். எப்படி கால்குலேட் பண்ணும், கிவன் மாஸ், அதுதான் மாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, டிவைடட் பை மோலார் மாஸால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு NH3யோட மோலார் மாஸ் வந்து எப்படின்னு தெரியணுங்கன்னு இங்கே போடுறேன் பாருங்கள். NH3யோட மோலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 14 கண்ணு, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1. இப்போ 1 × 3 கண்ணு. ஓகேங்களா, அப்போ 14 + 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 கிடைக்கணும். அப்போ அந்த 17 எப்படி கிடைச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்த 646 கிராம் அப்படிங்கிறது கொஷினில் கொடுத்தது கண்ணு. அப்போ 646 கிராம் ஆஃப் அமோனியா அப்படின்னு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இப்போ 646 டிவைடட் பை 17 இஸ் ஈக்குவல் டு 38 மோல்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.144 கிலோகிராம்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ × 10⁻³ ஏன்னா ஏற்கனவே சொன்னங்கன்னு. ஓகேவா, கிராமில் கொடுத்துருப்பாங்க, இஸ் கன்வெர்ட் இன்ட்டு கிலோகிராம் அப்படின்னா × 10⁻³ அதாவது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 1.144 × 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1144 கிராம் கிடைக்கணுங்க. ஓகேங்களா, இப்போ அதுதான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள் புரியும். அப்போ 1144 ஓகேவா டிவைடட் பை 44. எதனால் டிவைட் பை 44 போட்டிருக்காங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் கண்ணு. கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 12, ஆக்சிஜன் வந்து 16 × 2 வந்து 32 கண்ணு. அப்போ 32 + ஓகேங்களா 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 44. தட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, 44ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து யூரியா அண்ட் இதெல்லாம் ப்ராடக்ட் கண்ணு இன்னும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலை. ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே தேர்டு டேப்ல காலம் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு டியூரிங் த ரியாக்ஷன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க கண். ஓகேவா, இதை மார்க் பண்ணுற பாருங்க. அப்போ 38 மோல்ஸ். ஓகேவா, இதில் ஏன் 26 மோல்ஸ்னு இல்லாமல் 19 மோல்ஸ் எழுதியிருக்காங்கன்னா, ஓகேங்களா, நம்மளுக்கு இப்போ இங்கே மேலே அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா நம்மளுக்கு. ஓகேங்களா, 2 மோல்ஸ்னால 38, 1 மோல்ஸ்னால 38 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1 மோல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ அதான் 19 மோல்ஸ். ஓகேங்களா, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, 19 மோல்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் என்ன நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலை. அப்போ ரியாக்டன்ட் எவ்வளோ ரியாக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இது 2 மோல்ஸ் அப்படின்னால 38, இது 1 மோல் அப்படின்னா 19 மோல்ஸ்க்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் thus ஃபார்ம்டு அப்படிங்கிறாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ரியாக்டன் சைடில் டேஷ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ப்ராடக்ட் சைடில் நம்மளுக்கு 1 மோல் யூரியா கிடைக்கிது, 1 மோல் வாட்டர் கிடைக்கிறனால அதே 19 மோல்ஸ் எடுத்துருக்காங்க கண்ணு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட்ஸ் பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஓகேவா லெஃப்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன். லெஃப்ட் அப்படின்னா மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்குன்னு. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 மோல்ஸ் இருக்குது. அப்படியே 38 மோல்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். இங்கே 26 மோல்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணது வந்து 19 மோல்ஸ். பிகாஸ் வந்து நம்மளுக்கு 1 மோல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இந்த இடத்துல எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். 26 - 19. அப்போ 26 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அவங்க கொடுத்த வெயிட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து 6 மோல்ஸ் இருக்கிறதுக்கான பட் யூஸ் பண்ணது 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதனால் 19 மோல்ஸ்க்கான. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த 7 மோல்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா, தட் இஸ் த ரிமைனிங். ஓகேங்களா, இந்த மாதிரி. அப்போ மீதியில் நம்மளுக்கு ப்ராடக்ட் பற்றி அங்கே இல்லை. ஏன்னா ப்ராடக்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஃபார்மேஷன். ஓகேங்களா, ரியாக்டன் மீதில் தான் நம்மளுக்கு மீதி ரிமைனிங் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் ரிமைனிங் எவ்வளோ மோல்ஸ் அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா,
இப்போ இதை வச்சு மேலே சம்ஸ் போட்டுப்பாங்க, இது புரியும். இப்போ இந்த டேப்ல காலம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு என்ன ஆன்சர்? ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் மார்க் பண்ணுறது என்டையர் குவான்டிட்டி ஆஃப் அமோனியா கன்சியூம்டு இன் திஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா, இன் திஸ் ரியாக்ஷன். அப்போ அது மேலே போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, அமோனியா is the limiting reagent. Some quantity of carbon dioxide remains unreacted. அப்போ carbon dioxide is excess reagent. இதாங்க. இப்போ இது எது limiting reagent? அமோனியா. எது excess reagent? carbon dioxide. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? எவ்வளோ யூரியா வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு டிவைடட் பை இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. அப்போ நம்மளுக்கு 19 மோல்ஸ் கிடைக்குதுங்கன்னு. 1 மோல்ஸ் ஆஃப் யூரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் யூரியா வந்து நம்மளுக்கு 60. அப்போ இந்த 60 கிராம் எப்படி வந்துன்னு போகிறாங்கன்னு. இப்போ யூரியாவோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எழுதணும். யூரியாவோட ஃபார்முலா என்ன கண்ணு? NH2 CO NH2. மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். NH2 CO NH2. ஓகேங்களா, N வந்து நம்மளுக்கு 2 இருக்குங்கன்னு. ஓகேவா, அப்போ 14 × 2 = 28 கண்ணு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். மறுபடியும் திரும்ப எழுதுகிறேன் பாருங்கள் ஃபார்முலா. ஓகேங்களா, NH2 CO NH2. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நைட்ரஜன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் வந்து 1 கண்ணு. 1 × 4 அப்போ = 4. ஓகே, கார்பனுக்கு வந்து 12 கண்ணு. ஆக்சிஜன் வந்து 16. அப்போ எதை நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 28 கிடைச்சிது நைட்ரஜனுக்கு. ஓகே, நைட்ரஜன் வந்து 2 இருக்கும், அதனால். அடுத்தது கார்பன் வந்து 1 இருக்கும், அது 12. அடுத்தது ஆக்சிஜன் 1 இருக்கும், அதுக்கு வந்து 16. அடுத்தது வந்து ஹைட்ரஜன் 4 இருக்குங்க, இந்த NH2 அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். தட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. ஓகேங்களா, அதுதான் இந்த இடத்துல 60 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆன்லைன் பண்ணுற மாதிரி. இப்போ இது ரெண்டையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 1140 கிராம் கொடுத்துருக்குது. இஸ் கன்வெர்ட் இன்ட்டு கிலோகிராம். கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா -10⁻3 இல்லைனால டிவைடட் பை 1000 டிவைட் பண்ணணுங்க. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 1.14 kg கிடைக்குது கண்ணு. ஓகே, அப்போ எக்ஸஸ் reagent left over at the end of the reaction is carbon dioxide. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஆன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸஸ் reagent left over at the end of the reaction is carbon dioxide. Amount of carbon dioxide left over, okay, is equal to number of carbon dioxide left over and molar mass of carbon dioxide. எவ்வளோ வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 moles. இப்போ கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி கால்குலேட் பண்ணணும். இது 44 கிராம். கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு வந்து 16 × 2. அப்போ டோட்டலி நம்மளுக்கு வந்து 44 வருங்க. அதுதான் அந்த 44. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 308 கிராம் வருங்கன்னு. ஓகே, கீழே கொடுத்துருப்பாங்க, ஆன்லைன் பண்ணிக்கோங்க. 308 கிராம் கண். இதோட அந்த லிமிட்டிங் ரியேஜன் எக்ஸாம்பிள் சம்மு முடிஞ்சதுப்பா. இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு எவால்வேட் யுவர் செல்ஃபும் புக் பேக் சம்ஸும் பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா, எவால்வேட் யுவர் செல்ஃப் சம் கண்ணு. இது பேஜ் நம்பர் 70 இருக்குது. அதில் பாருங்கள், தி பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரியாக்ஷன் இஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. 2x + 3y gives 4l + m. அப்போ when 8 moles of x, அப்போ x எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் ஆகுது? 8 moles எடுத்துக்கிட்டாங்க. வித் 15 moles of y. இதெல்லாம் கிவன் டேட்டாவில் சம்ஸில் கொடுத்துருக்கிறதுக்கான இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். வாட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜன்? சரி, விச் இஸ் த லிமிட்டிங் ரியேஜன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் reagent left at the end of the reaction. அப்போ இந்த 3 கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ கொஷின் கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னு அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டேபில் காலமாக போட்டுக்கலாங்கன்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்டென்ட் கொடுத்துருக்கோம், ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட். இதில் மார்க் பண்ணுற மாதிரி எது ரியாக்டண்ட்டு எக்ஸு ஒய், எது ப்ராடக்ட்டு எல் எம். ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்ம இதில் எவால்வேட்டிவ் செல்ஃபில் பார்த்துருப்போம் பாருங்கள், எழுதுகிறேன் பாருங்கள். 2x, அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து 3y, ஓகேங்களா, அதனால் நம்மளுக்கு 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. கிவ்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4l.
ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் எம் வந்து 1 மோல்க்குன்னு, அதனால் 1. அப்போ இது எல்லாமே ஸ்டாக்கியோமெட்ரிக், இந்த நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. இட் இஸ் ஏ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஒய் எல் எம்னு கொடுத்துருக்காங்க. மீதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போதைக்கு இதை வச்சு போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ரியாக்ட். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு எழுதிட்டாங்க, இந்த 2 3 4 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அலௌடு டு ரியாக்ட். அப்போ எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே இது கொடுத்துட்டாங்கன்னு 8 மோல்ஸ். ஓகேங்களா. எக்ஸ் வந்து 8 மோல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கொஸ்டின்லேயே 15 மோல்ஸ் வந்து ஒய் அப்படின்னு என்ன ரியாக்ட் ஆகலை, எவ்வளோ வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியலணும் நம்மளுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டட் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம்டு அப்படின்னு இந்த தேர்டு டேப்ல காலத்தை பாருங்கள், அப்படி தான் புரியும். ஃபஸ்ட்டு ரியாக்டன் பற்றி சொல்லி முடித்தாங்கன்னு ரியாக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆனால் தான் இந்த இடத்துல டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 8 எக்ஸ் மோல்ஸ் வந்து 8 மோல்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த 8 மோல்ஸும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிடுச்சு. பட் வந்து ஒய் வந்து நம்மளுக்கு 15 மோல்ஸ் எடுத்திருக்காங்க, ஆனால் ரியாக்டன் இன்வால்வ் ஆகுறது 12 மோல்ஸ் தாங்கன்னு. அப்போ அதை வச்சு நம்மளுக்கு ப்ராடக்ட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு 16 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 16 எப்படி கண்ணு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து 2x மோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 2x மோல்ஸ் வந்து நம்மளுக்கு 4lmன்னு நம்மளுக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த 2வும் இந்த 4ஐயும் நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power 4 அப்படின்னு எடுத்தோம்னா 2 × 2 × 2 × 2. அப்போ 2 × 2 எவ்வளவு 4, 4 × 2 8, 8 × 2 16. அதாங்கன்னு இந்த இடத்துல 16 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள் 3y. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் 3y, சாரி, அடுத்து பாருங்கள் 3y. ஓகே, 3y வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணது m × 1. அப்போ 3 × 1 வந்து நம்மளுக்கு 3 தாங்கன்னு. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 12 மோல்ஸ் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ y அப்படிங்கிற ஒரு ரியாக்டன் சப்ஸ்டன்ஸு நம்மளுக்கு 12 மோல்ஸ் ரியாக்டட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு 3 × 4 மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு 12 கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்துல 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க கண்ணு. ஓகேவா. இது வந்து 2 × 4. இப்போ நம்பர் இங்கே 4 மல்டிப்ளை பண்ணால 2 power 4 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 16 அப்படின்னு வரும். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 3y 3 × 1 மல்டிப்ளை பண்ணால் 3 தான் கிடைக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ மோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா 12 மோல்ஸ். அப்போ 3 × 4 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 12 மோல்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல m வந்து நம்மளுக்கு 4 மோல்ஸ் கிடைக்குதுக்கண்ணு. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் அன்லைன் பண்ணுற பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம்டு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எவ்வளோ ரியாக்டட் ஆகிருக்கு, அதுலேயும் ரியாக்டடுங்கிறது மேலே சொல்லிட்டாங்க, கீழே இருக்கிறது அன்ரியாக்டட். அப்போ அன்ரியாக்டட் மீன்ஸ் ரிமைனிங் அண்ட் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு. அப்போ ரியாக்டன்ல என்ன ரியாக்ட் ஆகாமல் எவ்வளோ மீதி இருக்குது, எவ்வளோ ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதுதாங்க இந்த இதில் டேஷ் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு டேஷ் போட்டிருக்காங்க அப்படின்னா 2x மோல்ஸில் நம்ம இந்த 2xங்கிறது ஒரு ரியாக்டன் சப்ஸ்டன்ஸ், அதில் எவ்வளோ மோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், 8 மோல்ஸ். அப்போ அது 8 மோல்ஸுமே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிடுச்சு. அப்போ இன்வால்வ் ஆகி தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 3yக்குன்னு இதில் நம்ம 15 மோல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த 15 மோல்ஸில் எவ்வளோ மோல்ஸ் ரியாக்ட் ஆச்சு 12. அப்போ 15 - 12 மீதி ரிமைனிங் வந்து 3 மோல்ஸ் இருக்குங்கன்னு. ப்ராடக்ட்டு எப்பயும் போல் நம்மளுக்கு அந்த 16 மோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, எம் வந்து நம்மளுக்கு 4 மோல்ஸ் அப்படி. அப்போ இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு, இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் ரிமைனிங் அட் ரியாக்ஷன் டியூரிங் த ரியாக்ஷன் டைம். ஓகேங்களா. இந்த மாதிரி அப்போ இதில் எது வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் ரியேஜன், எது வந்து லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அது கீழே பாருங்கள். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. லிமிட்டிங் ரியேஜன் இங்கே பாருங்கள், மார்க் பண்ணுற பாருங்கள். லிமிட்டிங் ரியேஜன் வந்து எக்ஸ் கண்ணு. ஓகேங்களா. எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு நம்மளுக்கு 60 மோல்ஸ் ஆஃப் எக்ஸ், அது சாரி எல். ஓகே, 4 மோல்ஸ் ஆஃப் எம்.
ஓகேங்களா. அப்போ இந்த 16 moles ஆஃப் எல்லும் அந்த 4 moles ஆஃப் எம் அப்படிங்கிறது ப்ராடக்ட் கண்ணு. அப்போ அமௌண்ட் ஆஃப் த எக்ஸஸ் ரியேஜன் அப்படிங்கிறது 3 moles ஆஃப் ஒய் கண்ணு. இப்போ 3 moles ரியாக்டட் ஆகாமல் மீதி ரிமைனிங் எக்ஸஸாக இருக்குது. இதில் லிமிட்டிங் ரியேஜன் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறது எக்ஸ் கண்ணு. அதுதான் நம்மளுக்கு அந்த 2 moles அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி எது வந்து லோயஸ்ட் அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் எக்ஸஸ் ரியேஜன் அண்டு லிமிட்டிங் ரியேஜன் சம். இது வந்து எவால்வேட் யுவர் செல்ஃப் கண்ணு, பேஜ் நம்பர் 17. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் சம் கண்ணு. இதுதான் புக் பேக்கு கொஷின் கண்ணு. கொஷின் நம்பர் 35. இதில் பாருங்கள், இன் ஏ ரியாக்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் டு கிவ்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ணு. மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஐடென்டிஃபை தி ஃபாலோவிங் லிமிட்டிங் ரியேஜன் இஃப் எனி இன் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன் மிக்சர் அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட்டு கொஷின் கண்ணு. இதில் பாருங்கள் 200 ஆட்டம்ஸ் 250 moles ஆஃப் இஜெட் டூ, அதே மாதிரி 1 mole இதெல்லாம் கொஷின் கண்ணு. கொஷினில் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம டேப்ல காலமாக எழுதி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஈஸி. இது எல்லாமே உனக்கு கொஷின் கண்ணு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருக்கண்ணு, இதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கோம். மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள், ரியாக்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் டூ கிவ்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு எழுதியிருக்கோங்க கண்ணு. மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டர் அலோவ் டு ரியாக்டன் இதெல்லாம் சம்லேயே கொடுத்துருவாங்கன்னு நம்ம பாக்ஸ் மட்டும் போட்டால் போதும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் கன்சியூம்டு டியூரிங் த ரியாக்ஷன் டைம். அப்போ கொஸ்டின்லேயே எவ்வளோ எக்ஸு ஒய் இஜெட் டூங்கிறது ரியாக்டன், இது எக்ஸ் ஒய் இஜெட் டூ அப்படி ஜாயின் பண்ணி நமக்கு கிடைக்கிறது ப்ராடக்ட். இதில் லிமிட்டிங் ரியேஜன் எது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்ணு. ஓகே, லிமிட்டிங் ரியேஜன். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேங்களா. 200 atoms 50 molecules கொடுத்துருக்காங்க. இது எது லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னா 50. அப்போ தட் இஸ் த லிமிட்டிங் ரியேஜன். அப்போ 50 moles இஜெட் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த 200ல் ஒய் வந்து ஒய்யோட எவ்வளோ ரியாக்ட் ஆகும் அப்படின்னா 50 moles தாங்க. அதே மாதிரி எக்ஸோடையும் 50 moles தான். இப்போ மீதி ரிமைனிங் இதில் 150 வந்து எக்ஸஸாக இருக்கும் கண்ணு. இப்போ அதை இந்த பக்கம் எழுதியிருக்காங்க பாருங்கள், அன்லைன் பண்ணுங்கள். 50 atoms எக்ஸையும் 50 atoms தான் ரியாக்ட் ஆகும், ஒய்யும் 50 atoms தான் ரியாக்ட் ஆகும், இஜெட் டூவும் 50 molecules தாங்க ரியாக்ட் ஆகும். அப்போ இஜெட் லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதாங்கன்னா அடுத்த ரியேஜெண்ட்டை லிமிட் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் லிமிட்டிங் ரியேஜன். அப்போ ஆன்சர் வந்து இஜெட் டூ கண்ணு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மார்க் பண்ணுறேன். இதில் எக்ஸ் வந்து 1 mole கொடுத்துருக்காங்க, ஒய் வந்து 1 mole, இஜெட் டூ வந்து 3 mole. இப்போ எது லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole. இதில் இஜெட் டூ வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ லிமிட்டிங் ரியேஜன் 1 mole எக்ஸு, ஒய் வந்து 1 mole எடுத்துக்கிறோம். இப்போ இஜெட் டூ 1 mole தான். அப்போ 3 moleலேருந்து 1 mole தான் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். அப்போ இதில் எது லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னா எக்ஸ் அண்டு ஒய்க்குன்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து தேர்டு சம். ஓகேங்களா. தேர்டு சம் பாருங்கள், 50 atom 25 atom. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 50 molecules அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாமே கொஷினில் கொடுத்த கிவன் டேட்டாக்கன்னு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எது லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய் தான். அப்போ இதிலிருந்து 25 தான் எடுத்துக்கும், இதிலிருந்து ஒரு 25 தான் எடுத்துக்கும். அப்போ 25 atom 25 molecules. ஓகேங்களா. அப்போ இது லிமிட்டிங் ரியேஜன் வந்து ஒய். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சம்மு, ஃபோர்த்து சம்மு. 2.5 moles ஆஃப் அன்லைன் பண்ணிக்கோங்க. 2.5 moles ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 moles எடுத்துக்கிறாங்க. இஜெட் டூ நம்மளுக்கு வந்து 5 moles. அப்போ எதுலேருந்து லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா 2.5 mole. இப்போ 2.5 mole எக்ஸ் வந்து ஒய்யோட 2.5 moles தான் ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இஜெட்டோடைய 2.5 moles தான் எடுத்துக்கும். ஓகேங்களா. 2.5 moles அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. 2.5 moles எக்ஸு, ஒய் வந்து 2.5 moles, இஜெட் 2.5 moles. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் கன்சியூம்டு டியூரிங் த ரியாக்ஷன் டைம், எவ்வளோ ரியாக்டன் வந்து கன்சியூம்ட் ஆகுது. ஓகேங்களா. அப்போ அதை வச்சு லிமிட்டிங் ரியேஜன் எக்ஸ் அடிச்சு. அப்போ இதுதாங்க ஒன்றுக்கு ஆன்சர். ஓகே, இஜெட் டூ எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் எக்ஸ். இப்போ இது எல்லாமே கொஷினில் கொடுத்துருக்கூடிய கிவன் டேட்டா. இதை எழுதி இந்த பாக்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான சம்கன்னு. ஓகேவா. பேஜ் நம்பர் லாஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸில் இருக்கிறதுக்கான பேஜ் நம்பர் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 34 இருக்குது கண்ணு. ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷனுக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டிங் ரியேஜன் அண்ட் எக்ஸஸ் ரியேஜன். லிமிட்டிங் ரியேஜனை லிமிட் பண்ணக்கூடிய ஒரு ரியேஜனுக்குன்னு, அவ்வளோதான். வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜன் அண்ட் எக்ஸஸ் ரியேஜன் டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. இதில் ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணு. எவால்வேட் யுவர் செல்ஃப்லேயே உங்களுக்கு 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க லிமிட்டிங் ரியேஜன். ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூரியா வச்சு சொல்லியிருப்பாங்க. யூரியாவோட ஃபார்முலா NH2CO NH2 வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இன்னொரு எவால்வேட்டட் 2x + 3y வச்சு ஒரு சம் கண்ணு. இது புக் பேக்கில் பேஜ் நம்பர் 34ல் கொஷின் நம்பர் 35. இதில் ரொம்ப ஈஸியான சம்ஸ் கண்ணு. பாக்ஸ் மட்டும் போட்டுக்கின்னு கடன்னு எழுதிட்டு வந்துடலாம். இப்போ லிமிட்டிங் ரீஜன் Z2, ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் Z. இந்த மாதிரி லிமிட்டிங் ரீஜன் 1 மார்க் ஆர் 2 மார்க் ஆர் 3 மார்க்களோட கேட்கலாங்க. ஓகே, மீதி நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு வருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.